ஒரு நிமிஷம் கேளுங்க. ஃபினான்ஸை பத்தி பேசி நாளாச்சு இல்லையா? அதுக்கு ஒரு தருணம் கிடைச்சது. 25 வயசு ஒருத்தர் வந்து நான் முதல் சம்பளம் வாங்குறேன், 2000 ரூபாய் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபின்னு சொல்லுவோம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலான்னு இருக்குங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டாரு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. அந்த தம்பிகிட்ட சொன்னேன் நான், முதல்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன் அது. ஆனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு நீங்க பாருங்க. நம்பர் 1, இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, லோன்னா என்ன, காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன, டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன, இந்த ஃபினான்ஷியல் கோல், இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும். பணம்ங்கிறது அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது அபிப்பிராயம். செகண்ட் பாயிண்ட், நமக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு வேற வேற மாறிக்கிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நாம பண்றோமா அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். மூணாவது, இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரிய வரணும். நாலாவது, ரிஸ்க், அதாவது எதுல பணம் போட்டால் நமக்கு திரும்ப வரும் வராதுங்கிற அந்த உணர்வு இருக்கணும். அஞ்சாவது, நாம செலவு, அதாவது இம்பல்சிவ் பையிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்பளம் வந்த உடனே மொத்தத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டு அடுத்த மாசம் சம்பளம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாலும் செலவு பண்ண முடியுங்கிறது இல்லாம, நமக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸை வாங்காம சேமிப்புங்கிறது நம்ம சரியா செய்யறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்க்கணும். இம்பல்சிவ் பைக்கு நம்ம போகக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நாம ஒன்று எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர ரொம்ப முக்கியம் என்னன்னா, சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது தயவு செய்து எடுத்துங்க. ஏன்னா உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சேமிச்சு வச்ச எல்லா பணமும், நிறைய ஃபேமிலியில பார்த்துருக்கேன், எல்லா பணமும் அந்த உடலை பாதுகாக்கிறதுக்காக அந்த அந்த செலவே மருத்துவ செலவுக்கே போயிடுது. அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயமா நீங்க எடுத்துக்கங்க, அது ரொம்ப முக்கியம். ஏர்ன் பண்ற எல்லாருமே ஃபர்ஸ்ட் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறமா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு அது ஒரு லம்சமா உங்களுக்கு கையில வரப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நீங்க 60 வயசு தாண்டுற அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு லம்சம் பணம் வரா மாதிரி ஒரு இன்சூரன்ஸை எடுத்துக்கங்க. இன்சூரன்ஸ் நமக்கு தேவை, அதை எடுத்துங்க. இதெல்லாம் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த மாதிரி எஸ்ஐபி பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய கைட் பண்ற, இன்வெஸ்ட்மெண்ட் கைடு பண்ற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள கலந்து ஆலோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவை என்னங்கிறத சிஸ்டம்ல தெரிய வராது, ஆனா அவங்களுக்கு புரிய வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. வைஸ் இன்வெஸ்டிங். தேங்க்யூ so much. Bye bye.